நான் ஜெயிலுக்கு போறேன் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெயிலுக்கு தான் போறோம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு விளையாட போற கேம் என்னன்னா பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர் அப்படின்ற கேம் விளையாட போறோம். இந்த கேம்ல ஒரு தப்பு பண்ணிருப்போம், என்னை தூக்கி போய் ஜெயில போட்டுருப்பாங்க. அங்க இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வர போறோம் அப்படின்றத இந்த கேம். இன்னைக்கு நம்ம தப்பிக்கிறோமா இல்ல உள்ளே இருந்தா அவங்களுக்கு குமா குத்து வர மாட்டேறத பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் அந்த பெல் எல்லாம் தட்டி விட்டுருங்க. அந்த பெல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெல் அமுக்கவே மாட்டீங்க. டப்புக்குன்னு அமுக்கி விட்டுருங்க. டப்புக்குன்னு அமுக்குனா டப்புக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போய்லாம். உள்ள வந்தாச்சு. பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர் உள்ள வந்தாச்சு. என்னக்கா ஸ்டெப் அது? ராணுவ பட டிங்கடா ஆறத பாத்தீங்களா? இப்போ நம்ம சாப்டர் செலக்ட் பண்றோம். செலக்ட் சாப்டர் போட்டு ஹலோ பிரிசன் இருக்கு. இப்போ நம்ம பிரிசனை கொடுத்துருவோம். I've never been the tough guy. I use my brain, not my fists. என்னோட brain யூஸ் பண்ணி School I printed fake movie tickets. டேய் ஸ்கூல் படிக்கும்போதே பைபிள்ல ஃபேக் டிக்கெட் புக் இது பண்ணிருக்கானா? It's not my fault people assumed a vest equals authority. I never said the parking wasn't free. I just gave them the opportunity to pay for it. ரைட் நண்பர்களே. I sold fake tickets to ரைட் புரியுது. எப்படி தலைவன் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு இப்பதான் தெரியுது. பைபிள்ல ஃப்ராடுகார பையன் அப்படின்ற மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்கு. யாரும் இல்ல, நான் தான். அதான் நான் தானே போராட போறேன். Next stop, prison. Not my vibe. But I'm not planning to stay here for long. Buddy messaged me saying he has a plan to get me out of here. I just need tools, a few clever trades, and maybe a spoon. No violence, no chaos. Just one clean, smart escape. ஓஹோ, புரியுது. அதாவது நண்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்துல ஏதாச்சும் புரியாம இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பைபிள்ல வந்து ஸ்கூல்லயே டிக்கெட்லாம் பிளாக்ல வித்து அந்த மாதிரி இது பண்ணிருக்குதான். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ அந்த பார்க்கிங் சார்ஜஸ் ஒண்ணு, அதாவது அங்க பார்க்கிங் சார்ஜஸ் கிடையாது, அந்த பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் ஏமாத்திருக்குது பீஸ். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது மட்டும் இல்லாம அடுத்து அந்த கான்சர்ட்லாம் நடத்துவாங்க பாத்தீங்களா, நம்ம அனிருத், இப்ப ஏஆர்மணி, நம்ம விஜய் ஆண்டிலாம் வைபவ் அவருக்கு பாத்தீங்களா. இப்போ கான்சர்ட்லாம் போறப்ப அந்த கான்சர்ட்லயும் ஃப்ரீயா இருக்கிற கான்சர்ட்லாம் போயிட்டு இதுக்கு டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அதனாலதான் தூக்கி ஜெயில போட்டுருக்காங்க. இதான் இப்போதைக்கு அவன் சொன்னது. அதுக்கப்புறமேட்டு அவனோட ஃப்ரெண்டு அவனும் தப்பிச்சு போயிருக்கானா. அவன் வந்து ஏதோ அவன் சொன்ன மாதிரி நான் தப்பிச்ச மாதிரி நீ தப்பிச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஸ்பூனை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உள்ள வந்திருக்காப்புல. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு போட்டு பிக் அப் எ லெட்டர் ஃப்ரம் த பெட். எங்கடா இது? ஓ இதோ இருக்கா. ஹாய், என்ன கொடுக்கணும்? மறந்துட்டியா? ஓ ஏதோ வந்து கைவிடப்பட்ட அந்த பிரிசன் இருக்கான் உள்ள, அதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அடுத்து ரோல் த கார்பெட் ரோல் பண்ணுமா? ரோல் பண்ணுவோம். ஓ ஓகே டேக் த சேர். இதோ இருக்கு, தூக்கிட்டோம். ஏன் சேர தூக்குறீங்க? சேர் வை. இப்போ என்ன சொல்றான்? பிரேக் த டைல்ஸ் ஆன் ஃப்ளோர். ஏய் என்னடா சவுண்ட் இது? டிங் டிங் டிங்னு அது பண்ணல. டிங் 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 டிங். சேர் வச்சு வேற. ஓகே, சேர் வச்சு உடைக்க முடியல. திரும்பி சேர் இங்கே போட்டுருவோம். டேக் எ ஸ்பூன் ஃப்ரம் த கப் ஆஃப் ஷெல்ஃப். ஓ இதான் ஸ்பூனு. இந்த ஸ்பூனை தான் பைபிள்ல சொல்லிச்சு. இருங்க, இது ஏதோ பாத்துட்டேன் வெளியே. எப்படா ஜம்ப் பண்றது? டேய் இப்போ நான் ஜம்ப் பண்ணேன். ஏலே ஜம்ப் ஆவுடா. வெளியே என்னமோ எட்டி பார்த்தங்கறானே. எட்டி பார்த்தங்கறானே. இப்போ ஏதோ ஒருமோ வச்சு முன்னாடி வச்சு. ஏய் யாராவது இருக்கடா வெளியே, என்ன காப்பாத்துக்கடா. ஜன்னல்ல நோண்டு போக முடியுமா? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. ஜன்னல் உடைக்குதுன்னா ஒரே இதுவா ஈஸியா வாஸ்ட் போயினே இருந்தலாம். ஸ்டார்ட் டிகிங் தி கிரவுண்ட். நோண்ட சொல்றான். ஏய் ஏலே இது ஸ்பூனா இல்ல கடப்பாரையால? ஒரு குத்து. டேய் நோ முத்தனா, என்னன்னா இது கதையா இருக்குது நண்பர்களே. இங்க பாருங்க, நமக்கு கிடைக்குது என்னது? பிரெஞ்ச். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நோன்றப்ப பொருளும் கிடைக்குமா? அது பாருங்க. ஏய் நாங்க எல்லா பக்கமும் கிடைக்க வேண்டியதுதான். என்னென்னமோ கிடைக்குது, கேனு அது இதுன்ட்டு. இதான் அதை பாருங்க. ஓஹோ இது ரோப் ஏதோ ஒரு வருதுங்க. இங்கெல்லாம் வர மாட்டேங்குது. அது வருது. என்னது இது? ரோப்பா? ஓகே புரியுது நண்பர்களே. இப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு. என்னன்னா நம்ம நோண்டிட்டு போயிட்டோம், திடீர்னு நம்ம மேல வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நமக்கு வரது ஏதாச்சும் ஒண்ணும் இல்லையா? அதனால அவங்களே ரோப் குத்துறாங்க, இதை தாண்டி போ அப்படின்ட்டு. அன்ரோல் தான் கார்பெட்டா? எதுக்கு? உடம்பு சொல்லுங்க. நம்ம நோண்ட்டு இன்வென்டரி ஃபுல்லா. எனர்ஜி லோவா? பாவம். டேய் எனர்ஜி வேற இருக்காடா, நோண்டிட்டுல போக முடியாதா? இது என்னது? புட் த ஐட்டம் ஆன் த பெஞ்ச் பை த பார். எங்கடா போட சொல்றீங்க? ஓ ஓகே, இந்த நம்ம வந்து எடுத்த பொருளெல்லாம் இங்க வைக்க சொல்றாங்க. நம்ம எடுத்த பொருளை இங்க வச்சாச்சு. ஹைட் த டூல் அண்டர் த பெட். இதாங்க வச்சாச்சு. அடுத்து டேக் எ டர்ட் ஃப்ரம் த. எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணோம்? த்ரோ த டைல். ஐயா கக்கா போறதுல கரைக்க சொல்றாங்க. ஐயா கர்ம எடுத்துட்டு போய் கரைக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, கரைக்க வேண்டியதுதான். கரைச்சிட்டோம். அதாவது இந்த செல்ல எது தட்டினா நம்ம இவன் வருவானா காடு தட்டேன். ஏய் வாடா டேய் தம்பி, எதுக்கு வரான் அவன்? செல் த ஐட்டம். எது இவன் கிட்ட இதெல்லாம் விக்கணுமா? வாங்க தம்பி. அண்ணே 21 என்ன தரான் இவன்?
இந்தா எத்தனை கொடு, என்ன கொடுக்குற? என்னத்தையோ கொடுக்குறான். என்ன இது பேப்பரா? ஏண்டா I see you call you again in 30 seconds. 30 secondsல வரான்றான். Exit the cell carefully. எதுக்கு? ஓஹோ ஓகே ஓகே. டேய் நீங்களும் அந்த விக்கிறவங்களாடா? தம்பி எனர்ஜி குறா எனர்ஜி தான்டா இல்ல என்கிட்ட. குறா ராசா. கார்டு வர 21 செகண்ட்ல வந்துருவாரே. தம்பிள்ஸ் இதெல்லாம் வேணாம் நமக்கு. பேக் இதுவும் வேணாம். இது என்னது? ரோப்பா. எதுக்குடா நான் போட்டு தொங்குறது? கார்டு வரான். அவ்வளவுதான் வந்தாச்சு நண்பர்களே. அண்ணே நான் எதுவும் பண்ணல, நான் வெளியே போலனே. கதவு வந்து சாத்தி விட்டு போங்கண்ணே. நான் ஒரு அப்பா பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துக்கிறேன் உள்ளே. வாங்கண்ணே கதவு சாத்துக்கண்ணே வாங்கண்ணே. வராரா? வாங்க சார் முடிவு பண்ணிக்கலாம். போங்க. அடுத்த திரும்பியும் கார்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அதாவது நண்பர்களே இப்ப என்ன புரிய வருது அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு வர்றதுக்குள்ள நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த மேட்டை திறக்கிறது, இந்த திறந்து இது உள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அவன் வர்றதுக்குள்ள எதெல்லாம் அப்படி இருக்கோ அப்படியே வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று டிஃபரெண்டா தான் நம்ம மாட்டிப்போம் கன்ஃபார்மா. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். இதான் கான்செப்டா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னா இதுக்கு தவிர வேற என்ன கான்செப்ட் இருக்க போகுது? அவங்க ஸ்டார்டிங் பண்ணதே அதுதான். சோப்பு கிடைச்சிருக்கு. எதுக்குடா சோப்பு? இது என்னது? வாட்ச். அடுத்து ஆனா ஸ்பூனை வச்சு இவ்வளவு தூரம் உடைக்க முடியும்ன்றதை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். உடைப்போம் கேனு இது மாதிரி நோண்டி அவங்க கிட்ட வித்து எனர்ஜி வாங்கி அடுத்த லெவல் போய் நம்ம அப்படியே இதை விட்டு தப்பிக்க போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் இதோட கான்செப்ட். இப்போ நார்மலா புரிஞ்ச வரைக்கும் இந்த கான்செப்ட் தான். வேற ஏதாச்சும் வந்தா அவங்களுக்கு அப்படியே நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். லோ எனர்ஜி ஆயிடுச்சா? திரும்பி க்ளோஸ் அப் போடு. கார்டு வேற 1 நிமிஷத்துல வந்துருவாப்ல. சாத்திக்கோ. இந்தா நீ உள்ள போய்க்கோ. இந்தா மண் அள்ளிக்கோ. இந்தா போட்டுக்கோ. திரும்பி மண் எடுத்துக்கோ. திரும்பி போய் போட்டுக்கோ. அதாவது நண்பர்களே இதுதான் சொல்ல போறா சிம்பிளா. போறோம் வரோம் கரைக்கிறோம். போறோம் வரோம் கரைக்கிறோம். வந்தா சுட்டா செத்த ரிப்பீட். எப்பா காடே சீக்கிரம் வாப்பா. 50 செகண்ட் நம்ம வெயிட் பண்ண முடியாது. வர வந்தா பாத்தீங்களா? இப்படியேதான். எடுத்த பொருளா செல் வாங்க தம்பி. இந்தா எத்தனை இது கொடுப்பா? 18 பேப்பரா? இப்ப குடு பேப்பர் கொடு. இரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேப்பர் கொடுக்குறாரு. அதுவும் என்ன பேப்பர்? டாய்லெட் பேப்பர். அதெல்லாம் ஓகே. இந்த டாய்லெட் பேப்பர் வாங்கி நீங்க என்னடா பண்ண போறீங்க என்கிட்ட வித்து? அதான் நானும் யோசிக்கிறேன். இவங்கிட்ட முக்கியமா எனர்ஜி தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. எனர்ஜி எவ்வளோனா வாங்கிக்கலாம். ஏன்னா எனர்ஜி தான் அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் போக வாங்கிக்கலாம். 30 கேட்கறான். அப்புறமா வாங்கிப்போம். லஞ்ச் பிரேக்கா? ஓஹோ சைட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டே 1. இன்னைக்கு 12 மணிக்கு நமக்கு லஞ்ச் பிரேக்கா. காட் இஸ் கம்மிங். ஐயோ நான் எதுவும் பண்ணலீங்க. ஐயா நான் திறக்கலீங்க ஐயா இந்த கதவை. அந்த அண்ணன் திறந்து விட்டு யாரோ ஒருத்தர் வந்தாருங்க. அவர் திறந்து விட்டு போயிட்டாருங்க. கேட்க போறாங்க. சாத்து வர முடியல. லஞ்ச் பிரேக். வெளியே போலாமா வேணாமா? யாரா வருவீங்களா? யாரோ வராங்க. அக்கா போலீஸ் அக்கா வாக்கா. ஏன் கதவு திறந்து விடுவாங்க. ஆல்ரெடி தொந்துதான் இருக்குது. என்ன என்ன புடிச்சிருவாங்களோ? நான் எதுவும் பண்ணலீங்க அக்கா. நான் எதுவும் பண்ணலக்கா. லஞ்ச் கோட். ஓகே அதோ வந்துட்டக்கா. நம்மள வந்து பாத்தீங்கன்னா இது போக சொல்றாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். வேர் ஹவுஸா? ஓ இதான் வேர் ஹவுஸா? இதெல்லாம் நம்ம எதுக்கு திறந்தனா மாட்டி ஈடி போறோம். ஏய் ஏறா நீ மொட்டை. ஏய் ஐ ஹேவ் ஜாப் ஃபார் யூ. ஐ வில் பே $5 நமக்கு தரனா. இன்ட்ரெஸ்டானு கேக்குறான். காசுனா யார் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவா? என்ன அக்செப்ட். கெட் ஏ சோப்பா. டா குளிக்கலையாடா நீ? சரி ஓகே. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா இது? ஏலே யாரா நீ? நண்பர்களே இவ ஏதோ வெயிட் கை பழுகுது. இங்க பாருங்க எல்லாத்தையும் தங்கத்திலே போட்டுருக்கான். அந்த இதுல இருந்து அதுல இருந்து கக்கூசு தங்கத்துல கேக்குதாடா உனக்கு? ஏன்டா அவன் தூங்குறது வந்து எல்லாமே தங்கத்துல இருக்குங்க. அப்புறம் ஏன்டா ஜெயிலுக்கு வந்த நீ? கக்கா போறதுக்கு தங்கத்துல கக்கூஸ் கேக்குதாடா? சரி எதுக்கோ வந்திருக்கிற. ஏதோ நமக்கு யூஸ் ஆவ. சரி உனக்காக சோப்பு தானே எடுத்து வந்து தரேன். சோப் போட்டு குளிக்கலடா. என்ன பண்றீங்க? லஞ்ச் சாப்பிடணுமா? அண்ணா லஞ்ச் கொடுங்க. அவன் மட்டும் தான் லஞ்ச் கிடைச்சிச்சு. அடுத்து வேற என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஏய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இடமா இருங்க. ஒர்க் அவுட் பண்ண முடியாது பாப்போம். சச்சாங்க ஏய் வருது பிரஸ். ஓ இது மாத்தி கொடுமா? தூக்கு 80 அத்தித்திரு புத்தி. என்ன கிடைச்சிருக்கு? ஏதோ கிடைச்சதுங்க நமக்கு 2. நான் வர கவனிக்கலையே. மறுபடியும் குத்துவா பாருங்க. அத்தித்திரு புத்தி தரணகையானா ஓ நாட் பேட். மேக்ஸிமம் எனர்ஜி இன்க்ரீஸ் பை 2%. ஏதோ இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஓ ஓகே நண்பர்களே என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது நம்ம பண்றப்ப நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. போடு இப்ப பாருங்க 90 கிலோ தூக்குறேன் நானு. தூக்குடா அவ்வளவுதான். இங்க பாருங்க எனர்ஜி லெவலா இப்ப தூக்கம் 95. தூக்கிட்டேன். எனர்ஜியா லோ ஆயிடுச்சு. நல்ல வேலை எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சாப்பாடு இப்ப சாப்பிடல. ஐயோ தேவையில்லாம முன்னாடியே சாப்பிட்டோமோ. சரி ஓகே இப்போதைக்கு சாப்பிட்ட வரைக்கும் வேற ஏதாவது சாப்பிட முடியுதா? அண்ணே என்ன பண்றீங்க? அடே இது ஜெயிலுடா. நண்பர்களே இதை பார்த்தா ஜெயிலு மாதிரியே தெரியலீங்க. ஜெயிலுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றாங்க. இங்க பாருங்க இந்த கியூ. அதாவது எனக்கு தெரிஞ்சு இதை பெட் பண்ணி இந்த கியூவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க கியூ எங்க போகுதுன்னு பார்ப்போம். எங்க போகுது? இங்க போகுது. இங்க வந்திருக்கு. ஏய் கழிச்சிச்சுங்க. ஏதோ ஒன்று கொடுத்து பார்ப்போம். தோக்க மாட்டேன். ஜெயிச்சே தீருவேன். இங்க இருக்கா? இருங்க எவ்வளவு பெரிய ஆளு நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இதுல இங்க போயிருக்கு. இங்க வந்திருக்கு. எஸ் ஜெயிச்சிட்டேன். போடு யாருக்கிட்ட? அடுத்து 2 வாடா இப்ப பாத்துலாம். இங்க போயிருக்கு. இங்க வந்திருக்கு. இங்க போகுது. இங்க வந்திருக்கு. ஜெயிக்கிறேன்டா. தோத்துட்டா. ஐயோ வேணாம் நீங்க இன்னொரு நாள் பாத்துறேன். எண்ட் ஆஃப் லஞ்சா? ஓகே கார்டு வந்துருவாரா 18 செகண்ட்ல. ஏய் வழிவுரா அண்ணா உனக்கு வரும்போது சோப் எடுத்துன்னு வரேன். போட்டு குளிங்க.
என்ன தராங்க? என்னடா பேப்பர் தர நீ மாட்டே? I see you in cell 30 seconds. எதுக்கு பேப்பர் கொடுத்தாங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? சரி எதுக்கோ கொடுத்துருக்கான். போயிட்டு வராசா தம்பி, எனர்ஜி குடுறா, வாடா 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 வாடா. என்ன வச்சுக்கிற? 5 தானா? ஓகே, குடு 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 குடு. எனக்கு கூட எனர்ஜியே இல்ல. அவ்வளவுதான், எனர்ஜி ஏத்தாச்சு. காட் சீக்கிரம் வாங்க, எனக்கு டைம் இல்ல. வாங்க வாங்க, கவு சாத்தி விட்டு போங்க. வாங்க, நான் நோண்டணும். போயிட்டு வாங்க. அதாவது நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம அப்படியே ஒரு பொருள் அது பாருங்களா, இப்போ 2 நிமிஷம் டைம் இருக்கா, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமோ நோண்டறது அதெல்லாம் பண்ணிக்கணும். அப்படியே எனர்ஜி லெவல் அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதா நம்ம இப்போ இங்க பாருங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனா தடாலடுன்ற பேர்ல அங்க பாருங்க கீழே போறான், எகிரி ஜம்பிங் ஜாக்ஸ் பண்றான். அங்க ஒருத்தனமா பண்ணிட்டுறா. ராசா என்னடா பண்றாங்க? என்னமோ பண்றாங்க. சரி பண்ணிட்டோம், நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம வேலை என்னன்னா தப்பிச்சு போறது. ஓகே, எங்க அந்த ஸ்பூனு கரண்டி கார்டு வர வந்துருவாரு, அது உள்ள தூக்கணும். சோப்பு வேற கேட்டிருந்தான், $5 தரேன்னா. வா 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 வா, போடு 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 போடு. டமால் டமால் டமால், ஏதாவது கொடுங்கடா. இப்பெல்லாம் ஒன்னா வேலைக்கு ஆகுது போகுது. எனர்ஜி வேற கம்மியாயிட்டே வருது, டைம் வேற கம்மியாயிட்டு வருது. சோப்பு கிடைக்க மாட்டேங்குதே. $5 ஆச்சு. சோப்பு இவ்வளோ எனர்ஜியா? சாத்து இந்த உள்ள போ. இந்த மண்ணு கூட நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு மண்ணு கூட பார்த்தனா காலி நினைக்கிறேன் நான். இந்த 50 செகண்ட் அவ்வளோதான். போட்டாச்சா? சீக்கிரமா கூட வேண்டியதான். சீக்கிரம் வா. இந்தா இதை எதுனா கூட போயிட்டு வா. 30 செகண்ட்ல பாக்குறியா? போயிட்டு எனக்கு எனர்ஜி தரும். போ எனர்ஜி குறா. டே சீக்கிரம் குறா. வாடா, சிப்ஸ் பாயிட்டே வச்சுக்கோ. காட் இஸ் கம்மிங்கா. இதுக்கு கதவு சாத்தி விட்டு போட்டுக்கா. ஓகே நன்றிண்ணே. என்கிட்ட சொல்லி தான் நானே சாத்திட்டு இருக்க போறேன். இதுக்கு எதுக்கு வந்துகிட்டே? போயிட்டு வாங்க. அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான். ஓட்ட போட்டு இந்த இது வச்சு ஓட்ட போட முடியலங்க. சீக்கிரமா ஷவுல் வாங்கணும். இந்த ஸ்டீப்ஸ் வச்சு இது பண்ணலாம். டமால் அடிக்கிறனே தவிர ஒன்னும் பெருசா இல்லடா. ஓட 1.5 நிமிஷம் நம்ம டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு ஓட முடியுமோ அந்த பொருள் இருக்கு. தூக்கு என்ன பொருள் அது? இது அந்த திருப்போம்ல, ஏலேலா ஏலா. ஏதோ இருக்குங்க. பார்த்து எனர்ஜி வர லோ ஆயிடுச்சான். எனர்ஜி லோ ஆனாலும் கொண்டாந்து உடைக்கலாமோ? ஓல்டு காயினா? இப்போ காயின்லாம் கிடைக்குது, நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறமா உடைக்க முடியாதான், பவர் சுத்தமா இல்ல. கார்டு வர 1 நிமிஷத்துல வந்துருவாரு. அதுக்குள்ள நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும், இதை உள்ள போடணும், இதை அள்ளணும், இதை கரைக்கணும், இதை திரும்பியும் போகணும், திரும்பியும் அள்ளணும், திரும்பியும் போகணும், திரும்பியும் கரைக்கணும், திரும்பியும் போயிட்டு திரும்பி அவரை கூப்பிடணும். முடியல தலைவரே. அவர் வந்தோடனே நமக்கு டைம் கொடுப்பாரு. நம்ம அப்படியே இந்த பொருளை வச்சு இந்தாங்கண்ணே. எனக்கு இந்த கான்செப்ட் தான் ஒன்று புரியவே இல்லை. என்னன்னா, அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பொருள்லாம் எப்படி இப்போ ஒரு உள்ள இருக்கிற ஒரு போலீஸ் இப்போ எப்படின்னா உள்ள இருந்து பொருள் எடுத்து உள்ளே அவர்கிட்ட கொடுக்குறோம். என்னடா இது அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. போயிட்டா தம்பி, எனர்ஜி கொடுறா. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு குடு எனர்ஜி கொடு. அவ்வளவுதான், எனர்ஜி ஒரு அளவுக்கு ஓகே. இப்போ இது வாங்கிடுவோம் பேசாம. கார்டு 25 செகண்ட்ல வருவாராம். தம்பி புறா இதை வச்சுக்கோ. சீக்கிரம் போ. எங்கடா ஒளி வைக்கிட்டா? போடா, ஒளி வச்சிட்டேன். கையில மட்டும் வச்சிருந்தேன். கதை மோகையாதான் நானு உள்ள போட்டேன். இதுக்கப்புறம் நோண்டா. கார்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. கதவு சாத்தி விட்டு போங்க. நான் ஒன்றும் பண்ணலீங்க. போங்க. ட்ரேடியா பெட்டர் பேக். ஓகே. அடுத்த டாஸ்க் நமக்கு என்னன்னா பேக். அதாவது அந்த லாஸ்ட்ல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா பேக் வச்சிருந்தா, அவங்க கிட்ட போய் பேக் இது பண்ண சொல்றான். நான் தான் அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோம். நண்பர்களே, தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் இது. ஆனா நல்லா தான் நோண்டுது. இது பாருங்க, டமான்னு உடச்சின்னு போகுது. ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டு நினைக்கிறேன். இந்த பேக் வாங்கிருக்கணும். இது பொருள் கிடைச்சிருக்கு. சோப்பு இல்லையா? சோப்பு தான். சோப்பே தான். டக்கு, துப்பாக்கி. ஐயோ, ரோப்லாம் எத்தனை ரோப்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. பேசாம ஐயோ டைம் வர போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க. க்ளோஸ் ஆடா. அவ்வளவுதான். அப்பாடா, உள்ள போ. டைமர் ஆயிடுச்சு. இந்த கர. ஏய், கர. இப்ப நான் 3 தடவை வருது. நிறைய நோண்டமோ. சீக்கிரம். அவ்வளவுதான் நம்பர்லே. அப்பாடா. இல்லையா காடு, சீக்கிரம் வாழ. லைஃப் வர இல்ல. இந்தா இதை வச்சுட்டு நம்ம பொருள் கொடுவா. ஆமா, வா எடுத்துக்கோ. 16 கொடுக்குறியா? குடே. போ. போயிட்டா. கிளம்புடா. லைஃப் இல்ல. வாடா மொட்டை தாத்தா, சீக்கிரம் தான். அடுத்து என்ன? எங்க அவன் பேக்? எத்தனை 50 கேக்குறானா? ஐயா, நம்ம கிட்ட 23 தானே இருக்கு. சீக்கிரம் கவு சாத்திட்டு போடா. தூக்கம் வர வருது. அதாவது 22 ஆக போகுது நண்பர்களே. இப்ப 22 ஆக போகுது அப்படின்னா நம்ம தூங்கி தான் ஆகணும். இப்ப நம்ம தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க காமிக்குது டிகிங் பவராமே. ஓகே, இதுல நம்மளோட இதெல்லாம் பாத்துக்கலாம் போல. தூங்க சொல்றாங்க. ஸ்லீப். காலையில சோறு வந்திருக்கு. சாப்பாடு அப்புறமா சாப்பிடுவோம், ஏன்னா எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பிரேக் போவோம் பாத்தீங்களா, அப்பதான் அந்த மொட்டைங்கிட்ட அதை வித்துட்டு காசு வாங்கிட்டு வர முடியும். போப்பா. இன்வென்டரி ஃபுல்லா? ஐயா, இந்த பிரச்சனை. ஓகே. ஐயா, இதுதாங்க பிரச்சனை. அப்ப என்னன்னா, இதுக்கு தான் அந்த பொருள் வாங்கணும் பொழுது. அந்த பேக் சொன்ன பாத்தீங்களா, அந்த பேக் இதுக்கு தான் வாங்கி ஆகணும். இன்வென்டரி ஃபுல் ஆகுது. இப்போ சாப்பிட்டா எனர்ஜி ஃபுல் ஆகும். எப்படி நம்ம ஐடியா? சோப்பு தூக்கு. ஐயோ, இன்வென்டரி ஃபுல் இல்ல, அதே மறந்து போயிட்டேன். மேல வச்சிட்டேனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மறந்து போயிட்டேன் நண்பர்களே. லைட்டா கொஞ்சம் ஞாபகம் வருது. அதனால சோப்பா கிடைக்குது. சோப். இன்வென்டரி ஃபுல் ஆயிடுச்சா? மறுபடியும் சோப்பா எடுத்து என்னடா பண்ண? 30 செகண்ட். காடு வந்துற போற. உள்ள போடு. மண்ணல். கர. மண்ணல். ஏய், அல்ரா. காடு வந்துற. 20 செகண்ட். அல்லு. அவ்வளவுதான்.
அப்பாடா கரெக்டேன். ஐயா காடையா சீக்கிரம் வாங்க ஐயா, உங்ககிட்ட நிறைய பொருள் விற்கணுங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா. நானே தட்டுறேன், சீக்கிரம் வாப்பா ரசா, வாங்க வாங்க நாங்க பொருள் நிறைய வச்சிருக்கோம் பாருங்க, இந்தா எடுத்துக்கோ. ஓகே 30 செகண்ட்ல பாருங்க, கிளம்புங்க. தம்பி 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 வெளியே வாப்பா, மொட்டை இது கொடுப்பா எனர்ஜி, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. ஐயோ சாமி உடைக்க வேண்டியதுதான். ஷூவா என்னடா ஷூலாம் போய் எவனா புதைச்சி கிச்சு வச்சிங்களடா, ஷூலாம் இருக்குதுங்க, எவனா புதைச்சி வச்சிருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. டப்பா இன்வென்ட்ரி ஃபுல்லு, மறுபடியும் வேஸ்ட் தான். ஆனால் பொருள் எடுக்க முடியாதே. நீ உள்ள போ, நீ பாத்ரூம் உள்ள போ, இந்தா நீ டாய்லெட் உள்ள போ. என்ன பண்றது இப்போ? மாட்டிக்க போறேன்டா. அப்பாடா நல்ல வேலை நண்பர்களே, கொஞ்ச நேரத்துல அள்ளு விட்டுருச்சு எனக்கு. எப்பாடி ஜஸ்ட் மிஸ், கட்டியா நின்னு போச்சு இது வேற. ஐயா சிச்சி காடையா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா, சீக்கிரம் சேல் பண்ணோம், இன்வென்ட்ரி வேற பத்த மாட்டேங்குது. இந்தாங்க 21 குடு 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 குடு, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 50 வந்துச்சா? வாங்க 56. போயிட்டாங்க. நான் போய் பேக் வாங்க போறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஏலே பேக் குடுறா, டேய் பேக் குடுறா. இதான் அந்த பேக் பேக்கு, வேற என்ன வாங்கிட போறேன் இதான் நினைக்கிறேன். நம்பி வாங்குவோம். நான் போடா பேக் வாங்கிட்டேன். அவ்வளோதான் பேக் வாங்கியாச்சு. இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இப்போ 10 பொருள் எடுத்து வச்சுக்கலாமா? லஞ்ச் பிரேக் வேற வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எத்தனை 10 பொருள் எடுக்கலாம். பைனாகுலர் கிடைச்சிருக்கு. இங்கே என்னது? ஓல்டு காயினு. 1.5 நிமிஷம் டைம் இருக்கா? டைமையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஃப்ளாஷ் லைட்டா, சோப்பு, என்ன இது லோ எனர்ஜியா? வாட்சு, பூட்டு. ஓ எனர்ஜி இல்லை நண்பர்களே. பேப்பர் 48 அப்படிதான். போயிட்டு வாங்க போங்க. நான் போயிட்டு ஏதோ ஸ்பீடப் பண்றதுன்னா ஆகணும். இது என்னது? ஃபிட்னஸ் டம்பிளா? 22 செகண்ட் தான் இருக்கு. ரோப்பு ஏதோ வாங்குறது தெரியலையே. டேய் லஞ்ச் பிரேக்கா? லஞ்ச் பிரேக் ஸ்டார்ட் ஆக போதா? சீக்கிரம் அது குடு சீக்கிரம். வேணாம் போ லஞ்ச் பிரேக் தானே, நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். நல்லா இருப்படா போடா. இப்ப அந்த அக்கா வருவாங்க. சாப்பாடுக்கிட்ட ராஜி எல்லாரும் சாப்பிட போங்க அப்படின்னு அந்த அக்கா வருவாங்க. இப்போ வந்துட்டாங்கல்ல. ஓகே போக்கா லைட்டா சோப் மட்டும், கொஞ்சம் சோப் விற்கிற வியாபாரம் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா நீ கேட்ட மாதிரி சோப் எடுத்துன்னு வந்துட்டேன். தாங்க சோப்பு எங்க எதை கொடுத்தாடா கொடுக்குறது? இந்த சோப் போடு. சோப் வித்தாச்சு. அடுத்த டாஸ்க் பண்றியா? ஐயா பண்றேன். என்ன வேணும் உங்களுக்கு? லைட்ரா? டேய் மொட்டை பலே ஆளுடா நீ. சிறப்பான ஆளுங்க அவன். சாப்பாடு போது சாப்பிடுவான். ஆனா சோறு கொடுங்க. அவ்வளவுதான். எனக்கு ஜேத்தியாச்சு. எங்க அவனுங்க? போன தடவை இவனுக்கு தான் தோத்தேன். தோக்க மாட்டான் இந்த தடவை. கியூ எங்க இருக்கு? நல்லா தெளிவா பார்ப்போம். முதல்ல இங்க இருக்கு. என்னை எவராலையும் ஏமாற்ற முடியாது. கச்சாக் எஸ் ஜெயிச்சிட்டல்ல. அடுத்து 2 தெளிவா பாப்பண்டா. ஜெயிச்சிட்டேன். யாருக்கிட்ட? அடுத்து என்னை எவனாலையும் ஏமாத்த முடியாதுடா. இல்ல பேராசை பெருநஷ்டமாயிடும். வந்த வரைக்கும் போதும், இவ்வளவு கிடைச்சதே போதும். அடுத்து இவனுக்கிட்ட போவோம். தம்பி நீங்க என்ன கொடுக்குறீங்க? வாங்க இவன்கிட்டயா. ஓப்பன் யாருக்கிட்ட? நம்ம கிட்டே வா. யாருக்கிட்ட? இது போதும், இவனுக்கிட்ட போவோம். இப்ப தம்பி நீ வா. யாருக்கிட்ட தம்பி? நம்ம கிட்டலாம் விளையாட முடியாது. கடவுளே ஜெயிச்சுட்டேன். அப்பாடா வந்தவரைக்கும் லாபம். 81 அடிச்சிட்டா அதுக்குள்ள. இது என்னது? இங்க இன்னமும் இதுனா ஜெயிலா? என்னடா இது? இருநத்தையே வச்சு விட்டுருக்கீங்க. சரி நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் இதையா சேர்த்துட்டு வருவோம். லஞ்ச் டைம் முடியுதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 100 கிலோவா? ஓடு. இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ல 60. எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னடா டாஸ்க் வரையா? ஒண்ணுதான் கேக்குறானா? ஓகே ஜெயிச்சிட்டோம். நம்மளோட பார்வை கழுகு பார்வைடா. ஜெயிச்சுனே இருப்போம். ஆடினே இருப்பேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? தம்பி நீங்க வாங்க ஒரு மேட்ச் போடுவோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆக்சுவலா நண்பர்களே, இது வந்து சும்மா, அதாவது கேமுக்காண்டி சும்மா விளையாடுது. மற்றபடி இது வந்து எந்த ஒரு இதுவும் குறிப்பிடத்தக்கதல்ல. அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது சும்மா கேம்ல கொடுத்துருக்காங்கன்றதுனால இது கார்ட்ஸ் நான் விளையாடுறேன். மற்றபடி இந்த பெட் அப்படின்றதுக்கே ஒரு ஆப்போசிட்டான ஆளு நானு. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. ஐயோ தோத்துட்டேன். ஒரு ஆர்வத்துல பேசியே தோத்துட்டேன். எப்படி பார்க்காம ஜெயிப்பண்டா. ஏதோ ஃப்ளோக்கில் ஓப்பன் பண்ண கடைசியில் ஜெயிச்சிட்டேன். அவங்க பாருங்க 89 பேப்பர். அது என்னன்னா இது ஜெயிக்க நல்லா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்மளோட அந்த ஆசை, நான் வந்து இப்போ 4 நினைச்சேன் பாத்தீங்களா? இப்போ 4 தாண்டி நான் போயிருந்தேன்னா இன்னும் ஸ்பீட் ஆயிட்டு இருக்கும். 4 எனக்கு 4 பெட் பண்ணி செம ஸ்பீடா போயிடுச்சு. இப்போ இன்னும் நான் பண்ணியிருந்தேன்னா செம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அப்படின்னா இருக்கும் கண்டிப்பா எல்லாத்தையும் தோத்துட்டு ஜெயிச்சு அந்த 4 ஃபர்ஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் ஒரு 2 மொத்தம் 7 ஆயிருக்கும். அந்த 7 கூட சேர்ந்து நான் 8 பெட் பண்ணியிருந்தேன்னா அந்த 7 கூட சேர்ந்து 1 மைனஸ் ஆகி 8மே தோத்துட்டு இருப்பேன். தம்பிக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. அதனால பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி தான். அதனால இது தவிர்த்துக்க வேண்டியதுதான். இது நான் சும்மா விளையாடுறேன். அது டிஸ்க்ளைமர் மாதிரி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனால சொல்லிடுறேன். யாரோ இப்போ நம்பர் கிட்ட 89 இருக்குது. நீ பேப்பர் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறான். சொன்ன பாத்தீங்களா? பேப்பர் கொடுத்துட்டு போறான் டெய்லியும். அது எதுக்கு பேப்பர் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? கழுவுறதுக்கு, மூஞ்சி தொடங்கிறதுக்கு நண்பர்களே, வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ இது வேற எனர்ஜி வாங்காம வந்துட்டனே. ஸோ எனர்ஜி வாங்கிடும். வேலை வழி இல்லை நமக்கு. இருங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு. ஏய் க்ளோஸ் ஆகுடா. ஏய் மண்ணல்லு
தூக்கி போடு. ஏய் இது வேற ஆனா மாட்டிக்குதுங்க. சீ போட்டு குத்த வேண்டியதா இருக்குது. ஐயோ கன்றாவியே. சரி நம்ம போனது தானே. தம்பியா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நமக்கு லைஃப் கம்மியா இருக்குது. எல்லாம் சேஃபா? சேஃப் தான். டேய் பேப்பர் வாங்குறதுக்கு இல்லடா. ஏய் ஏலேய் ஐயோ பேப்பர் வாங்குறதுக்கு நினைச்சிட்டு போறாங்க இவன். டேய் பேப்பர் வாங்குறதுக்கு கூப்பிடலடா. லைஃப் இல்லடா டேய். இவங்க அப்ப எப்படி வாங்குவோம் இப்ப? எனர்ஜி வேற இல்ல. தெய்வமே கதவு திறந்து விட்டு போ தெய்வமே. ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடிச்சு போட்டு வேடிக்கை பாக்குறீங்க. டேய் மொட்டை, டேய் உன்னை தாண்டா மொட்டை. ஏய் மொட்டை திரும்புடா. எனர்ஜி லெவல் லோவா இருக்கு. அண்ணே உங்களை எவ்ரிதிங் ஓகே இல்ல, நீங்க கதவு மட்டும் திறந்து விடுங்க. எதுவுமே ஓகே இல்ல, கதவு திறந்து விடுங்க, எனக்கு அது போதும். ஐயா கதவு திறந்துங்க ஐயா. இவன் கொடுத்தா போயிடுறாங்க. இவன் கிட்ட இதான் காட்டுது. இவனும் ரொம்ப நேரம் நிக்கிறான். அவன் லோக்கல்ட்டான். அப்புறம் நம்ம என்ன பண்றது? நம்ம அவன் லோக்கல்ல நம்ம அவனு மேல தூக்கல. அவன் எனக்கு மேல நிக்கிறான். நானும் நின்றுக்கிறேன், அவன் நின்றுக்கிறான். இது கொடுத்தா போயிடுறான். கொடுத்தனா யூ டுக் பேப்பர் திஸ் டே அப்படின்ட்டு போயிடுறான். ஏதாவது ஒரு பொருள் வேணுமே. அந்த சோப்பை வேற அவங்க கிட்ட வித்து தொலைஞ்சிட்டேன். ஐயா இப்ப ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா அவனுமே கிடைச்சிருச்சு. வெற்றி 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 வெற்றி. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். போயிட்டு வானே. சரி போ. டேய் மொட்டை எவ்வளவு நண்டா கத்தது உனக்கு? திமிரா குறா சீக்கிரம் குறா குடு. வேற என்ன வாங்குறது? ரோப் வேண்டாம், இதை வாங்கிப்போமா? இது சரி தம்பிள்ஸ் வாங்கிப்போம். தம்பி சீக்கிரம் கொடு தம்பி. காடு வராங்கோ. எதுனா போடணுமா? கையில ஒரு தம்பிள்ஸ் வச்சிருக்கா. ஐயோ தம்பிள்ஸ் எங்க வைக்கிறதுன்னு தெரியலங்க. ஏய் காடு வராங்கடா. ஏய் ஐயோ மாட்டிக்க போறேன். எதுல வைக்கிறதுன்னு தெரியல. ஐயோ ஒண்ணும் பண்றீங்க. அப்பாடா. ஓ தம்பிள் சும்மாவா அது? இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? சீக்கிரம் ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. லாக்கு பூட்டு கிடைச்சிருக்கு. எனர்ஜிலோவா வாங்க அண்ணே. பூட்டு வாங்கிட்டு போங்க. பூட்டு வேணுமா? பூட்டு திண்டுக்கல் பூட்டுங்க. வாங்க திண்டுக்கல் பூட்டு வாங்க. பூட்டு எதுன்னு காசு கொடுப்பா. ஓகே போயிட்டு வாங்க. சிப்ஸ் பாயிட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறான். 24 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஏதோ வாங்கலாம். ரோப்பு டா குடு சீக்கிரம். டேய் போதுடா ஏறா. அவ்வளவுதான் போடு. அம்புடுதான் எட்ரி. அவ்வளவுதான். தூங்க வேண்டிய நேரம் வந்துச்சா? தூங்குவோம். மறுநாள் காலை 12 மணி 5 மணி. அவ்வளவுதான் ரோப்பு வாங்கியாச்சு. இனி பயம் இல்லாம அடிச்சு நோய்க்கின்னு போய் நேரலாம். துப்பாக்கியா? என்னடா கன்னுலாம் கிடைக்குது? ஓ ஃபிளார் கன். ஓகே ட்ரேட் ஃபார் சம்திங். அதாவது எது வேணா வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதான் வாங்கணும் அதான் வாங்கலாம் கிடையாது. எது வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எது வாங்கினாலும் அது எதுவும் குறையிற மாதிரி தெரியல. அவ்வளவுதான் எனர்ஜி ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ மேல சோறு இருக்கு. சோறு சாப்பிட்டு கீழே வரும்போது இதுக்கு தான்டா சாப்பிட்டாமே இருந்தேன். காலைல இருந்து பட்னியா இருந்தது காரணமே இதான்டா. எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. காயின்லாம் கிடைக்குதுங்க. பிரான்ஸ் காயினு. ஓட்ட போடு. ஏதோ பூட்டு. காடு வர போறாரு. ஐயோ அதுக்குள்ள எவ்வளோ முடியும். ஐயோ வேணாம். மண் வர இருக்குல்ல. ஏய் தப்பு. சீக்கிரம் உள்ள போ. மண்ணல்லு கொட்டு. ஏய் அடிச்சிச்சு. டேய் போடா சீக்கிரம். டேய் ஐயோ நேரத்துக்கு ஏத்த மாதிரி இது கை ஓடல கால் ஓடலையே. அப்பாடா வெற்றிகரமா முடிச்சிட்டேன். நமக்கு எத்தனை 38 அந்தாங்கோ. எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரியவே மாட்டேங்குது. நம்ம இவர்கிட்ட இவரு நேர்மையான அதிகாரி இல்லையா இல்ல? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? எப்படி ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் வாங்குறான்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் புரியல சொல்ல தெரியல. இப்போ லஞ்ச் பிரேக்காக தான் வெயிட்டிங். நானு எவ்வளவு தூரம் நோண்டு போன மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ பொருள் இருக்கு. தூக்கு சில்வர் காயினா போடு. லோ எனர்ஜியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எனர்ஜியா இருந்தாலும் பரவாயில்ல. போருக்கு சோப்பு வாட்சி கொடுத்துறீங்களா? போயிட்டு வாங்க ஐயா. மைனஸ் அதாவது 3.4 மீட்டர் உள்ள வந்துருக்குமா? அங்க மேல காட்டுது. கோல்டு காயின் போட்டு அடி ஓட்ட குத்து. இது இவ்வளவு பெருசு இருக்கு. என்னமோ பெருசா இருக்குங்க. ஏங்க என்னங்க அது? நோ முத்தனா என்னமோ பெருசா சவப்பெட்டி மாதிரி இருக்குண்ணா. நோ அப்படிதான் இருக்கு. டைம் வேற இல்லையா? ஓகே லாஸ்டா வந்து 100 கிலோ அடிச்சு ஈத்து கடாசணும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ 100 கிலோ இல்லாம அதுக்கு மேலயும் போடுறோம் பவரை ஏத்தி. லஞ்ச் பிரேக். எங்க அந்த மொட்டை? மொட்டை இந்தாடா லைட்ரு ஓடு. $10. அடுத்து நான் சொல்லு. அதை வச்சு நீ என்னடா பண்ண போற? சரி அடுத்து போயிட்டு இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வருவோம். 105 கிலோ தூக்கிட்டோம். அடுத்து 110. அப்பாடா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஐயோ மீண்டுமா? இது மேல நம்மளால முடியாது. எங்க அது? சாப்பாடு சோறு சாமி சோறு போடுது. அவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிட்டேன். வாடா வச்சு போய்ப்பா. இப்போ 1 பெட் பண்ணுவோம். தோத்துட்டுனா? நான் ஒழுங்கா பார்க்க மாட்டேனா? அதை பிடிக்கணும். உங்க ஊர்ல அப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? இதான்டா இது. லாஸா எப்படி கட்டாரம் பாக்குறேன். இதான் எஸ். இது எஸ். அடுத்து இதான். இல்ல தோக்க கூடாது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இது எஸ். இது எஸ். இது எஸ்.
போதும் இது போதும் 8லாம் போனா நம்மளால முடியாது, கஷ்டம். போடு ஒரு 100 ஏத்திடுவோம். இவனுக்கிட்ட போய் வரலாம், இன்னொரு 100 எக்ஸ்ட்ரா ஆயிடும். 6.5 hours later. லஞ்ச் பிரேக் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது தம்பி ஷூ கொடு. இவ்வளவுதான், ஷூ வாங்கியாச்சு. காட் சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதான் போயிட்டாரு. இனி வரத்துக்கு 2 நிமிஷம் ஆகும். இந்த சவப்பெட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதான் எங்க இருக்குன்னு தெரியல. இது ஒரு பிரான்ஸ் காயின் கிடைக்குது. என்னங்க இது உண்மையிலே எடுக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. என்னதான் இது, கோல்டன் ஸ்டாச்சுவா? டேய் ஓ இது ஃபுல்லா நோண்டணுமோ? ஓகே இருங்க, இந்த மூளை வரைக்கும் இருக்குது. உள்ளே வேணா படுத்துன்னு இருக்க போறான். சில்வர் காயின் அது இதுன்னு ஏதோ கிடைக்குது. புரியுதே, சீக்கிரம் ஓடு. ஒளிய வை. ஒளி வச்சிட்டா, வெற்றி. ஒரு 2 நிமிஷம் இது எப்படி தோணுதுன்னு பார்ப்போம். டமால். டேய் இவன் நல்லா உடைக்கிறாங்க. அவனோட திறமைக்கு தேங்காய் பால். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பைனாகுலர் கிடைக்குது. இப்ப ஷாப் பண்ண முடியுதா? ஏய் என்னடா இது? ஒருவேளை இந்த மண்ணை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் சுத்தி மண்ணா இருக்கு. லோயர் எனர்ஜி வேற வந்துச்சு. ஐயோ ஓட வருது. ஏய் ஏதோ சாவி கிடைச்சிருக்குங்க. ஓகே இப்போதான் புரியுது. அது ஃபுல்லாத்தையும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும். ஐயோ கார்டு வேற வந்துருவாரே. கர 30 செகண்ட். இது வேற ஒண்ணு. 30 முடி. பாடா தூங்குற டைமா? சரி ஓகே தூங்கிடுவோம். The next day. 4ஆம் நாள் காலை 5:20. அந்த சாவி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த இது ஊர் நினைக்கிறேன் கைஸ். வேர் ஹவுஸ் ஓபன் பண்ண முடியுமா? ஓபன் ஆகுதுங்க இது. அக்கா சௌக்கியமா? ஒரு டக்குன்னு ஓடினோம், டைம் வேற இல்ல. ஏங்க இது உள்ள நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்குங்க. என்னென்னமோ செடியா ஓடுறா சாத்தி விட்டு வந்துடுறேன். இருங்க. ஐயோ வேணா வா. அப்பா ஓகே நான் அதுவே சாத்திக்கணும். இல்ல என் மேல தப்புலிங்க, நான் வெளியே போலிங்க. மாட்டி கூடாது. சாத்து வர முடியாத தெரியாம திறந்து வர விட்டு வந்துட்டேன் கதவை. நான் மாட்ட கூடாது, கதவு திறந்து விட்டு வந்துட்டேன். எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்பாடா. ஐயோ கடவுளுக்கு நன்றி, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். 5 மீட்டர் இப்போதைக்கு உள்ள வந்துருக்குறோம். போடு சில்வர் காயின். எனர்ஜி வர கம்மியாகுது. ஒரு பக்கம் உள்ள போங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி நான் ஒச்சின்னு உள்ள வரேன் முன்னாடி. அக்கா பேரு அஞ்சல, நான் வச்சேன் பாரு நெஞ்சல, நான் எங்கேயும் போய் கஞ்சல. என்னடா இது போயினே இருக்கு. என்னது கேனு பாருங்க. லைட்ரு போடு. அருமை. லைட்டு தான் ஆல்ரெடி கொடுத்துட்டோம்ல. ஓகே 23 செகண்ட் இருக்கு. இங்க பாருங்க பா பொட்டி அது இதுன்னு கக்குசுங்க. ஏங்க இப்பதாங்க புரியுது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வச்சுனா நமக்கு அப்படியே இங்க பலப்பலன்னு வந்துடும் போல. ஓஹோ இதான் விஷயமா? லஞ்ச் பிரேக்கே ஆரம்பிக்கும் போதா? லஞ்ச் பிரேக்ல இது உள்ள போனா புடிச்சிருவாங்களோ? போலாமா தெரியலையா, பயமா இருக்கே. இல்லை $31 இருக்கு நம்ம கிட்ட. ஓ இதெல்லாம் டாலரா? நான் கூட பேப்பர் நினைச்சேங்க. ஓகே லஞ்ச் பிரேக்ல உள்ள போக முடியுது. ஆனா எதுவும் பண்ண மாட்டானுங்க. தம்பி வாங்கி வந்துட்டா தான் வச்சுக்கோ. ஓகே நம்ம போயிட்டு இது உள்ள என்ன வாங்க முடியாதுன்னு பார்ப்போம். இது உள்ள என்ன வாங்கலாம்? கக்குஸ் வாங்குவோமா? வாங்கிப்போமா? வேற என்ன பண்றது? வாங்குவோம். வாங்கிட்டேன். எண்ட் ஆஃப் லஞ்ச். உள்ள போயிடுவோம். வந்துருச்சு. இங்க பாருங்க, பளபளக்கும் கக்கூஸ். புதுசு நண்பர்களே, இனிமேல்ட்டு கையில இருந்து எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்காது. ஏன்னா யாரும் இது வரைக்கும் போல, அதனால பிரச்சனை இல்லை. முன்னாடி இருந்ததுல யாரோ போய் வச்சுக்கிறாங்க. அதனால தம்பி கவு சாத்தி விடு பாப்பா. எவ்ரிதிங் ஓகே போயிட்டு வாங்க. பேப்பர்லாம் கொடுத்தாச்சு, கிளம்புங்க. அதாவது நண்பர்களே, இப்போதைக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் வச்சுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். மறக்காம லைக் கொடுத்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த பார்ட் வேணா மறக்காம பார்ட் 2 அப்படின்னு மட்டும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா அடுத்த பார்ட் போடுறோம். இன்னொரு சந்திப்போம். பாய்.